Hi friends, Volume 7 வீடியோ பார்க்கலாம். ரொம்ப நல்லா கேட்டுட்டு இருந்தீங்க எல்லாரும். இந்த வீடியோவில் Volume 7 ஃபார் போஸ்ட்மேன் எக்ஸாம். போஸ்ட்மேன் எக்ஸாமுக்கு செலக்டட் டாபிக்ஸ் மட்டும்தான் இருக்குது Volume 7ல். பட் பிஏ எக்ஸாம் பார்த்தீங்கன்னாக்கா Volume 7 ஃபுல்லாகவே கவர் ஆகும். போஸ்ட்மேன் எக்ஸாமில் 10 மார்க்கு இதுக்கு. பிஏ எக்ஸாமில் பார்த்தீங்கன்னாக்கா Volume 7 டோட்டலாகவே கவர் ஆகும். பட் அதில் 5 மார்க் தான் இருக்குது. ஸோ பிஏ போஸ்ட்மேன் 2 எக்ஸாம் எழுதுகிறவங்களுமே இந்த வீடியோவை பார்க்கலாம், தப்பில்லை. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். போஸ்ட்மேனுக்கான டாபிக்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா Stamps and seals, portfolio and its contents, stationery, preparation of daily report, mail abstract, exchange of mails, case TB, disposal of mails addressed to a section or a mail office, closing of transit bags, duties and responsibilities of mail guard or mail agent, final duties before quitting van or office, A order and B order. இந்த எல்லா டாபிக்ஸும் இருக்குது. பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டாப்பிக்காக நம்ம இதில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டாபிக் பார்த்தீங்கன்னாக்கா ஸ்டாம்ப்ஸ் அண்ட் சீல்ஸ். வால்யூம் 7ங்கிறதே ஃபுல் அண்ட் ஃபுல் ஆர்எம்எஸ் ரிலேட்டட் தான். ஸோ ஸ்டாம்ப்ஸ் அண்ட் சீல்ஸ் அப்படின்னு சொல்லும்போது நம்ம போஸ்ட் ஆஃபீஸில் இருக்க மாதிரி இருக்காது. அங்கே எங்கே என்னென்ன ஸ்டாம்ப்ஸ் இருக்கும், என்ன மாதிரியான சீல்ஸ் இருக்கும் அப்படிங்கிறத பற்றி பாருங்கள். எவ்ரி செட் இஸ் சப்ளைடு வித் டேட் ஸ்டாம்ப், நேம் ஸ்டாம்ப், டேட் சீல். அது இல்லாமல் இன்னொன்று டீடைன்டு லேட் ஃபீ நாட் பெய்டு. டீடைன்டு லேட் ஃபீ நாட் பெய்டு அப்படிங்கிற ஒரு ஸ்டாம்ப் ஆர்எம்எஸில் மட்டும் இருக்கும். பார்த்தீங்கன்னா இதில் இந்த டேட் ஸ்டாம்ப், நேம் ஸ்டாம்ப், டேட் சீல் பார்த்தீங்கன்னாக்கா பிரான்ச் ஆஃபீஸ்லேயே இருக்கும் போஸ்ட் ஆஃபீஸில். ஸோ அது எல்லா இடத்துலையுமே இருக்கும். ஒவ்வொரு செட்டுக்குமே இந்த 4 ஸ்டாம்பே கொடுத்துருப்பாங்க. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னாக்கா செட் ஆஃப் சார்ட்டிங் மெயில் ஆஃபீஸில் மட்டும், சார்ட்டிங் மெயில் ஆஃபீஸோட செட்டில் மட்டும் பார்த்தீங்கன்னா அண்ட் இன்சூரன்ஸ் சீல் அடிஷன் டு அபோவ், மேலே இருக்க ஸ்டாம்ப்ஸ் இல்லாமல் இதையும் சேர்த்து கொடுத்துருப்பாங்க. அந்த இன்சூரன்ஸ் சீல் அப்படிங்கிறத வைக்க வேண்டிய பொறுப்பு பார்த்தீங்கன்னாக்கா ஹெட் சார்ட்டிங் அசிஸ்டண்ட்டோடது. இந்த சேஃப் கஸ்டடி ஆஃப் ஹெட் சார்ட்டிங் அசிஸ்டண்ட் அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் இந்த ஸ்டாம்ப்ஸ் அண்ட் சீல்ஸ் எல்லாம் அங்கே இருக்கும். அடுத்த டாபிக் பார்த்தீங்கன்னாக்கா ரூல் 22ல் வருது, போர்ட்ஃபோலியோ அண்ட் இட்ஸ் கண்டென்ட்ஸ். போர்ட்ஃபோலியோ அப்புறம் அதுக்குள்ளே இருக்கிற பொருட்கள் கண்டென்ட் என்னென்ன அப்படிங்கிறது. எவரி செட் ஆஃப் ஏ செக்ஷன் இஸ் சப்ளைடு வித் ஏ போர்ட்ஃபோலியோ. எவரி செட் ஆஃப் ஏ செக்ஷனோட ஒவ்வொரு செட்டுக்குமே ஒரு போர்ட்ஃபோலியோ அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க. வித் ஏ லாக் அண்ட் கீ. அந்த போர்ட்ஃபோலியோங்கிறது ஒன்றுமே கிடையாது, ஒரு மெட்டல் பாக்ஸுங்க, இரும்பு பெட்டி. அந்த இரும்பு பெட்டி அப்படிங்கிறது ரெட் கலரில் பெயிண்ட் அடிச்சிருக்கும். ரெட் கலர் பெயிண்ட் அடிச்சுட்டு அது மேலே ஒயிட்டில் அது எந்த செட்டுக்குரியது அப்படிங்கிறத எழுதி வச்சுருப்பாங்க பெயிண்டால். வித் ஏ லாக் அண்ட் கீ பியரிங் த டெசிக்னேஷன் ஆஃப் த செக்ஷன் அண்ட் நம்பர் ஆஃப் த செட் பெயிண்டட் ஆன் இட். ஒயிட் பெயிண்டில் எழுதி வச்சுருப்பாங்க. த போர்ட்ஃபோலியோ வில் ஆல்வேஸ் ரிமைன் த பர்சனல் கஸ்டடி ஆஃப் த ஹெட் சார்ட்டிங் அசிஸ்டன்ட் ஆர் மெயில் கார்ட் ஹூ வில் பி ரெஸ்பான்சிபிள் ஃபார் இட்ஸ் சேஃப்டி. அதை சேஃப்டியாக வச்சுக்க வேண்டியது இந்த 2 பேரோட பொறுப்பு. இது போர்ட்ஃபோலியோ. அதில் இருக்க பொருள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா கண்டென்ட்ஸ் ஆஃப் போர்ட்ஃபோலியோ. எக்மி கவர்ஸ், ஒரு கவர் ஃபோல்டபுளாக இருக்கும், ஸ்ட்ராங்காக இருக்கும். வேக்ஸ் ஹீட்டர், வேக்ஸ் ஹீட் பண்ணி சீல் வைக்கிறதுக்கு. பண்டல்ஸ் ஆஃப் ஒர்க் பேப்பர், ஒர்க் பேப்பர் அவங்க கம்ப்ளீட் பண்ண ஒர்க் பேப்பர்ஸ் இருக்கும். டியூமெயில் லிஸ்ட். டியூமெயில் லிஸ்ட் அப்படிங்கிறது எந்தெந்த ஸ்டேஷனில் எந்த பேக் ஏற்றுவாங்க, அந்த பேக் வர்ற மெத்தட் என்ன, டிபிக்குள்ளே வருமா வெளியில் வருமா, எங்கெங்கே எந்த பேக்கை டிஸ்பேச் பண்ணணும், இந்த டீட்டெயில் இருக்கிறது தான் டியூமெயில் லிஸ்ட்டு. ஸ்டாம்ப்ஸ் அண்ட் சீல்ஸ். ஸ்டாம்ப்பு சீல் எல்லாமே அங்கே அவங்களுக்கு தேவையானது. மெமோ ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ஒர்க், யார் யார் எந்தெந்த ஒர்க்கை பண்ணணுங்கிற டீட்டெயில் அதில் இருக்கும். ரைட்டிங் மெட்டீரியல்ஸ் என்ன தேவையோ அது இருக்கும். எரர் புக்கு, பாக்ஸ் ஆஃப் சேஃப்டி மேட்ச்வேஸ், கார்போலிக் சோப் கேக்ஸ், ஃபஸ்ட் எய்டு பாக்ஸ், ஆர்டர் புக், டஸ்டர், புக் ஆஃப் சர்வீஸ் மெசேஜஸ் ஃபார்மு, இங்க் பேட் வித் டின் கேஸ், டெலிகிராஃப் மெசேஜ் கோடு, பேரட் பில்டு சிஸ்ஸர். பேரட் பில்டு சிஸ்ஸர்னாக்கா ஒரு கத்திரிக்கோளோட கீழ் முனையை அப்படி கிளி மூக்கு மாதிரி ஷேப் பண்ணி வச்சுருப்பாங்க. ஈஸியாக அந்த சணலுக்குள்ளே விட்டு வெட்டுற மாதிரி, பேகு அஃபெக்ட் ஆகாமல் சணலை மட்டும் வெட்டுறதுக்கு. டைப் ட்விசர், பென் நைஃப், பிராஸ் ஃபைல்ஸ் ஃபார் பேப்பர்ஸ், போக்கர், ரப்பர் ஸ்டாம்பிங் பேட். டைப் பாக்ஸஸ் கேரிட் ஒன்லி பை தோஸ் செக்ஷன்ஸ் எக்ஸம்ட் ஃப்ரம் ஆர்ஓ அட்டெண்டன்ஸ் அப்படின்றாங்க. மேலே உள்ள பொருள் எல்லாமே போர்ட்ஃபோலியோவில் இருக்கும். அதில் டைப் பாக்ஸ் அப்படிங்கிறது யாருக்கு இருக்கும் அப்படின்னாக்கா ஆர்ஓ அட்டெண்டன்ஸில் இல்லாதவங்களுக்கு மட்டும் டைப் பாக்ஸ் இருக்கும். ஆர்ஓ அட்டெண்டன்ஸ் இருக்கவங்க ஆர்ஓலேயே டைப் பாக்ஸை வச்சுட்டு ஸ்டாம்ப்ஸ் அண்ட் சீலை இங்கேயே மாற்றி எடுத்துகிட்டு போயிடுவாங்க. இந்த பொருள்லாம் போர்ட்ஃபோலியோவில் இருக்கும். அது கூடவே இன் ஏ சீல்டு பேக் ஷுட் பி கேரிட் ஸ்வீப்பிங் ப்ரஷ், லேபிள் ஃபார் பேக்ஸ், லேட் ஃபீ நோட்டீஸ் போர்டு, ஜூட் ட்வைன், பால் ட்வைன், த சீல் ஹோல்டர்ஸ் அண்ட் உட்டன் பிளாக்ஸ், சீலிங் வேக்ஸ், ஸ்டாம்ப் ப்ரஷ், கவர்ஸ் எக்ஸெட்ரா. தொடப்பத்துக்கு பதிலாக ஒரு ப்ரெஷ்ஷு,
நூல் உண்டை, சணல் உண்டை, சீல் ஹோல்டரு, பேக்கான லேபிளு, லேட் ஃபீ நோட்டீஸ் போர்டு, இது எல்லாத்தையும் ஒரு பேக்கில் போட்டு எடுத்துக்கணும். அந்த போர்ட்ஃபோலியோங்கிற பாக்ஸு, இந்த ஒரு பேகு, இது இல்லாமல் காலி பேக்லாம் வைக்கிறதுக்கான ஒரு பேக், இந்த மூணுத்தையும் எடுத்துகிட்டு போனால் செக்ஷனில் இருக்க எல்லா வேலையும் முடிச்சுட்டு அதே பொருளை எடுத்துக்கிட்டு திரும்ப வந்துடலாம் அப்படிங்கிறாங்க. அடுத்த டாபிக் பார்த்தீங்கன்னாக்கா ஸ்டேஷ்னரி. The stationery rate list issued by the superintendent shows the quantity or number of the articles of stationery to be supplied to each set of every section and mail office in the division. டிவிஷன் சூப்பரிண்டென்டென்ட் தான் ஆர்எம்எஸில் ஸ்டேஷ்னரி ரேட் லிஸ்ட் அப்படிங்கிற ஒன்று இஷ்யூ பண்ணுவார். அந்த டிவிஷனுக்குள்ளே இருக்கிற எந்தெந்த செட்டுக்கு, எந்தெந்த செக்ஷனுக்கு, எந்தெந்த மெயில் ஆஃபீஸ்க்கு எவ்வளவு ஸ்டேஷ்னரி கொடுக்கணுங்கிற டீட்டெயில் அதில் இருக்கும். The head sorting assistant of a mail office at the beginning of each day's work give out a stock record for that day. அந்த நாளுக்கு தேவையான ஸ்டேஷனரியை மட்டும் வெளியே எடுத்துக்கிட்டு மீதி அந்த ஸ்டாக்லேயே வச்சு லேபிள் பண்ணி மூடி வச்சுருப்பார் அப்படிங்கிறாங்க. யார்? ஹெட் சார்ட்டிங் அசிஸ்டண்ட். ஒரு நாளுக்கு தேவையானதை மட்டும் வெளியில் எடுத்துருவார் அப்படிங்கிறாங்க. ரெக்கார்ட் ஆஃபீஸர் சப்ளைஸ் டு த ஹெட் சார்ட்டிங் அசிஸ்டண்ட். ரெக்கார்ட் ஆஃபீஸர் ஹெட் சார்ட்டிங் அசிஸ்டண்ட்டுக்கு ஆஃப் ஈச் செட் ஆஃப் வேரியஸ் செக்ஷன்ஸ் அட்டாச்டு டு த ரெக்கார்ட் ஆஃபீஸ் on the first of every month with a month's supply of stationery under receipt. ஒரு மாதத்துக்கு தேவையான டோட்டல் ஸ்டேஷ்னரியை ரெக்கார்ட் ஆஃபீஸர் ஹெட் சார்ட்டிங் அசிஸ்டண்ட்டுக்கு தந்துடுவார், 1ஆம் தேதியே தந்துடுவார். ஸ்டாக் ஷுட் பி கெப்ட் இன் ஸ்பேர் பேக் ஆஃப்டர் கிவன் அவுட் த ஆர்டிகல்ஸ் ரெக்யூர்டு ஃபார் த செட் ஃபார் ஒன் ட்ரிப். ஒவ்வொரு செட்டுக்கும் ஒரு ட்ரிப்புக்கு தேவையான ஸ்டேஷ்னரியை மட்டும் தந்துட்டு மீதியை லாக் அண்ட் கீயில் வச்சு அவரோட சேஃப் கஸ்டடியில் வச்சுப்பார் ஹெட் சார்ட்டிங் அசிஸ்டண்ட். At the end of the month, மாதம் முடியும் போது the unconsumed articles if any, உபயோகப்படுத்தாத ஆர்டிகல்ஸ் ஏதாவது இருந்தது ஸ்டேஷ்னரி அப்படின்னு சொன்னால் should be detailed and deposited. என்னென்ன இருக்குன்னு எழுதிட்டு அதை டெபாசிட் பண்ணிடணும் திரும்ப. இங்கே பாருங்கள், ஸ்டேஷ்னரின்றது ஒன்றுமே இல்லை. ஸ்டேஷ்னரி ரேட் லிஸ்ட் அப்படிங்கிறத சூப்பரிண்டென்டென்ட் கொடுக்குறாரு. ஒரு டேவுக்கு தேவையான ஸ்டாக்கை மட்டும் எடுத்துகிட்டு மீதியை கட்டி வச்சுக்கிறாரு ஹெட் சார்ட்டிங் அசிஸ்டண்ட். ரெக்கார்ட் ஆஃபீஸர் வந்துட்டு ஹெட் சார்ட்டிங் அசிஸ்டண்ட்டுக்கு மாதத்துக்கு தேவையான 1ஆம் தேதியே கொடுத்துட்றாரு. மாதம் முடியும் போது யூஸ் பண்ணாது ஏதாவது இருந்ததுனாக்கா அதை ஒரு லிஸ்ட் போட்டு திரும்ப கொடுத்துடணும். இது மட்டும்தான் ஸ்டேஷ்னரியில். அடுத்த டாபிக் பாருங்கள், ரூல் 28 வருது. ப்ரிப்பரேஷன் ஆஃப் டெய்லி ரிப்போர்ட். நம்மளோட டெய்லி அக்கௌண்ட் மாதிரி அவங்களோடது டெய்லி ரிப்போர்ட். இதோட ஃபார்ம் நம்பர் பார்த்தீங்கன்னாக்கா MS83. த ஹெட் சார்ட்டிங் அசிஸ்டன்ட் இஸ் ரெக்வயர்ட் டு சப்மிட் டு த சூப்பரிண்டென்டென்ட். ஹெட் சார்ட்டிங் அசிஸ்டன்ட் சூப்பரிண்டென்டென்ட்டுக்கு கொடுக்கணும், அனுப்பணும். ஆர் த சூப்பரிண்டென்டென்ட் சார்ட்டிங் ஆஸ் த கேஸ் மேபி. எந்த சூப்பரிண்டென்டென்ட் இருக்காங்களோ அவங்களுக்கு அனுப்பணும். த்ரூ த ரெக்கார்ட் ஆஃபீஸர். டைரெக்டாக அனுப்பக்கூடாது, ரெக்கார்ட் ஆஃபீஸர் த்ரூ தான் அனுப்பணும்னு இருக்குது. எ டெய்லி ரிப்போர்ட் இன் விச் த இர்ரெகுலாரிட்டிஸ் அப்சர்வ்டு பை ஹிம். எந்தெந்த இர்ரெகுலாரிட்டிஸை இவர் பார்த்தாரோ அது ஆர் ரிப்போர்ட்டட் டு ஹிம் பை த அதர் சார்ட்டிங் அசிஸ்டன்ட். மற்ற சார்ட்டிங் அசிஸ்டன்ட் எதெல்லாம் வந்து அவர்கிட்ட இது இல்லை அது இல்லைன்னு ரிப்போர்ட் பண்ணாங்களோ, இது வரல அது வரலன்னு ரிப்போர்ட் பண்ணாங்களோ அது எல்லாத்தையும் எழுதி அனுப்பணும். மஸ்ட் பி brought டு நோட்டீஸ். அது எல்லாமே அதில் எழுதி அவரோட நோட்டீஸ்க்கு கொண்டு போகணும். The daily report should be written by the head sorting assistant from the rough notebooks of the set. செட்டில் இருக்க ரஃப் நோட் புக்ஸில் இருந்து கண்டென்ட்டை எடுத்துக்கணும். ஆஃபீஸ் ஆர் செக்ஷன் ஆர் அஃபிஷியல் அட் ஃபால்ட் அண்ட் பிரீஃப் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் த அக்கரன்ஸ் கன்சைஸ்லி ஆஸ் பாசிபிள் பட் ஃபர்னிஷிங் ஆல் நெசசரி பர்டிகுலர்ஸ். சுருக்கமாக எழுதணும், பட் எல்லா டீட்டெயிலையும் அதில் எழுதி அனுப்பணும். என்னென்ன அக்கரன்ஸ் இர்ரெகுலாரிட்டிஸ் நிகழ்ந்ததோ அது எல்லாத்தையும் எழுதி அனுப்பணுங்கிறாங்க. ஃபேக்ஸ் மெசேஜஸ் சென்ட் ஆர் ரிசீவ்டு அண்ட் த ஆக்ஷன்ஸ் டேக்கன். மெயில் ஏதாவது அனுப்புனது, மெயில் வந்தது, அது ரிலேட்டடாக எடுத்த ஆக்ஷன்ஸ், இதையும் அதில் நோட் பண்ணணும். இஃப் த ஹெட் சார்ட்டிங் அசிஸ்டன்ட் empowered to apply for extra train accommodation, he should forward with his daily report a carbon copy of the requisition made by him. ஒருவேளை அந்த செக்ஷனில் இருக்க அந்த ட்ரெயினில் இருக்க பெட்டியில் இருக்க அக்காமடேஷன் பத்தலை அப்படின்னாக்கா எக்ஸ்ட்ரா அக்காமடேஷன் வேணும்னு இவர் ஏதாவது லெட்டர் எழுதியிருந்தார்னா அந்த லெட்டரோட ஒரு காப்பியும் டெய்லி ரிப்போர்ட் கூடவே வச்சு சூப்பரிண்டென்டென்ட்க்கு அனுப்பணுங்கிறாங்க. இன் மெயில் ஆஃபீஸர்ஸ் வேர் எல்எஸ்ஜி சூப்பர்வைசர்ஸ் ஹேவ் பீன் சேங்ஷன்ட் இன் அடிஷன் டு LSG/HSG ஹெட் சார்ட்டிங் அசிஸ்டன்ட்ஸ், ஈச் LSG supervisor will submit a daily note in a prescribed form to the head sorting assistant, who will forward it to the divisional office through the record officer along with his daily report. ஒருவேளை அந்த மெயில் ஆஃபீஸ் ரொம்ப பெருசாக இருக்குது அப்படின்னு சொன்னாக்கா, சூப்பர்வைசர் நிறைய இருந்தாங்க LSG/HSG அப்படின்னாக்கா, ஒவ்வொருத்தரும் ஒரு டெய்லி நோட் அப்படிங்கிறத ரெடி பண்ணி கொடுப்பாங்க. அதை அந்த ஹெட் சார்ட்டிங் அசிஸ்டன்ட் அவரோட டெய்லி ரிப்போர்ட் கூடவே சேர்த்து டிவிஷனல் சூப்பரிண்டென்டென்ட்க்கு அனுப்பணும். Supervisor Speed Post Center will also use the same format MS83 for submitting his daily report to the manager Speed Post. Head sorting assistant record officer through superintendent அனுப்புவார். Supervisor Speed Post Center மேனேஜர் ஸ்பீட் போஸ்ட்டுக்கு அதே சேம் ஃபார்மேட்டில் இதை அனுப்புவாங்க.
இங்கே பாருங்கள், ஹெட் சார்ட்டிங் அசிஸ்டண்ட் ரெக்கார்ட் ஆஃபீஸர் த்ரூ சூப்பரிண்டென்டென்ட்க்கு அனுப்புவார். அதில் என்ன இருக்கும் கண்டென்ட், இர்ரெகுலாரிட்டிஸ் அப்சர்வ்டு பை ஹிம் ஆர் ரிப்போர்ட்டட் டு ஹிம். மற்றவங்க அவர்கிட்ட சொன்ன இர்ரெகுலாரிட்டிஸ், இவரே நேராக அப்சர்வ் பண்ண இர்ரெகுலாரிட்டிஸ் எல்லாத்தையும் எழுதுவார். எக்ஸ்ட்ரா ட்ரெயின் அக்காமடேஷனுக்காக ரெக்வஸ்ட் கொடுத்துருந்தாருன்னா அதோட கார்பன் காப்பியை வைப்பார். ஒருவேளை பெரிய மெயில் ஆஃபீஸாக இருந்து எல்எஸ்சி சூப்பர்வைசர்ஸ் நிறைய இருந்தாங்கன்னா அவங்களோட டெய்லி நோட்டை எழுதி கொடுப்பாங்க. அந்த டெய்லி நோட்டை இவரோட டெய்லி ரிப்போர்ட் கூடவே சேர்த்து அனுப்பணும். சூப்பர்வைசர் ஸ்பீட் போஸ்ட் சென்டர், மேனேஜர் ஸ்பீட் போஸ்ட்டுக்கு அதே ஃபார்மேட்டில் டெய்லி ரிப்போர்ட் ஒன்று அனுப்புவாங்க. அடுத்த டாபிக் பாருங்கள், மெயில் அப்ஸ்ட்ராக்ட். ஜென்ரலாக அப்ஸ்ட்ராக்ட் அப்படின்னு சொன்னாக்கா லெஃப்ட் அண்ட் ரைட் அப்படிங்கிறது ஈக்குவலாக இருக்கணுங்க. ஈக்குவலாக தான் இருக்கும் நம்ம ஒழுங்காக நோட் பண்ணோன்னா. மெயில் அப்ஸ்ட்ராக்ட் அப்படிங்கிறது 2 டைப்பில் இருக்குங்க. டிரான்சிட் செக்ஷனுக்கு M42, மெயில் ஆஃபீஸ்க்கு M43, 2 ஃபார்மேட்டுங்க. மெயில் ஆஃபீஸ்னா M43, டிரான்சிட் செக்ஷன்னாக்கா M42. டிரான்சிட் செக்ஷன் அப்படின்றது க்ளோஸ்டு பேக்ஸை மட்டுமே யூஸ் பண்ணுற ட்ரெயினில் இருக்கிற ஒரு பெட்டி. மெயில் ஆஃபீஸ் அப்படிங்கிறது ரயில்வே ஸ்டேஷனில் இருக்கிற ஆர்எம்எஸோட ஆஃபீஸ். மெயில் அப்ஸ்ட்ராக்ட் டிவைடட் இன்ட்டு 2 பார்ட். இந்த மெயில் அப்ஸ்ட்ராக்ட் அப்படிங்கிறத 2 பார்ட்டாக பிரிச்சிருக்காங்க. மெயிலுக்கு தனியாகவும் பேகுக்கு தனியாகவும், மெயில்ஸ் அண்ட் பேக்ஸ் அப்படி பிரிச்சிருக்காங்க. ஃபஸ்ட்டு மெயிலுக்கு பார்த்தோம்னாக்கா ரெசிப்ட் சைடு என்ன இருக்குன்னா, டியூ மெயில்ஸ் டு பி ரிசீவ்டு, ஆக்சுவலி ரிசீவ்டு. டியூ மெயில் என்னென்ன ரிசீவ் பண்ணணுங்கிறது தனியாக இருக்கும். பட் அன்னைக்கு என்னென்ன ரிசீவ் பண்ணாங்க, அதிகமாகவும் இருக்கலாம் கம்மியாகவும் இருக்கலாம். வர வேண்டிய மெயில் வராமல் போச்சுன்னா கம்மியாயிரும், எக்ஸ்ட்ரா அன்யூஷுவல் ஏதாவது வந்துருச்சுனாக்கா அதிகமாகிடும். டிஸ்பேச் சைடு டியூ மெயில் டு பி டிஸ்பேச்டு, ஆக்சுவலி டிஸ்பேச்டு. டியூ மெயில் டிஸ்பேச் பண்ண வேண்டியது எத்தனை பேகு, ஆக்சுவலாக எத்தனை டிஸ்பேச் பண்ணாங்க, இந்த மெயில் லிஸ்ட்டு அங்கே இருக்கும். அடுத்து நம்பர் ஆஃப் அன்யூஷுவல் மெயில்ஸ் ரிசீவ்டு, அன்யூஷுவல் ஏதாவது ரிசீவ் பண்ணியிருந்தாங்கனாக்கா அந்த டீட்டெயில் ரெசிப்ட் சைடு இருக்கணும். த பேக்ஸ் ஓப்பன்டு பை த செக்ஷன் ஆர் ஆஃபீஸ், அது செக்ஷனோ இல்லை ஆஃபீஸோ எதுக்கானதோ அதில் பேக்ஸ் என்னென்ன ஓப்பன் பண்ணாங்கங்கிற டீட்டெயில் இருக்கும். த பேக்ஸ் க்ளோஸ்டு பை த செக்ஷன் ஆர் ஆஃபீஸ் அப்படிங்கிறது டிஸ்பேச் சைடு இருக்கும். ஃபார்வேர்டட் பேக்ஸ் ரிசீவ்டு ரெசிப்ட் சைடும், ஃபார்வேர்டட் பேக்ஸ் டிஸ்பேச் சைடும் இருக்கணும். இதில் டோட்டல் நம்பர் ஆஃப் ஃபார்வேர்டட் பேக்ஸ் ஆன் போத் சைட் ஷுட் அக்ரி. ஃபார்வேர்டட் பேக்ஸில் நமக்கு எந்த ஒர்க்குமே இல்லை, அதனால் ரிசீவ் பண்ண நம்பரும் அனுப்பின நம்பரும் சேமாக இருக்கணும் அப்படிங்கிறாங்க. இது மெயில்ஸுக்கான அப்ஸ்ட்ராக்டு. அடுத்து பேக்ஸுக்கு பார்த்தோம்னாக்கா டியூ பேக்ஸ் டு பி ரிசீவ்டு அண்ட் ஆக்சுவலி ரிசீவ்டு. டிஸ்பேச் சைடு டியூ பேக்ஸ் டு பி டிஸ்பேச்டு அண்ட் ஆக்சுவலி டிஸ்பேச்டு. நம்பர் ஆஃப் எம்டி பேக்ஸ் ரிசீவ்டு ஃப்ரம் யூனிட் பேக் ஆஃபீஸ் ஆர் டிஸ்ட்ரிக்ட் பேக் ஆஃபீஸ், இது ரெசிப்ட் சைடு. நம்பர் ஆஃப் பேக்ஸ் ரிட்டர்ன்டு டு ரெக்கார்ட் ஆஃபீஸ் ஆர் சப் ரெக்கார்ட் ஆஃபீஸ், அது ரைட் ஹேண்ட் சைடு. Particulars of the bags received and dispatched, including insured bags and bags used as coverings for the paid station or registered bundles, are given on the reverse of the form. இந்த ஃபார்மோட பேக் சைடு இந்த டீட்டெயிலை எழுதணும் அப்படிங்கிறாங்க. In the case of sections, the entries for the out and in trips are shown separately in the mail abstract. மெயில் அப்ஸ்ட்ராக்ட் ட்ரிப்புக்குன்னு ரெடி பண்ணும்போது இன் ட்ரிப்புக்கு தனியாகவும் அவுட் ட்ரிப்புக்கு தனியாகவும் எழுதணும் அப்படிங்கிறாங்க. இதுதான் மெயில் அப்ஸ்ட்ராக்ட்டுங்க. அடுத்த ரூல் பார்க்கலாம். ரூல் 40, எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் மெயில்ஸ். மெயில் வந்து எப்படி எக்ஸ்சேஞ்ச் பண்ணணுங்கிற மெத்தட் இதில் சொல்லியிருக்காங்க. த டியூ மெயில் லிஸ்ட் ஆஃப் எ செக்ஷன் ஷோஸ் த ஸ்டேஷன் அண்ட் தட் ஆஃப் மெயில் ஆஃபீஸ், த ஹவர்ஸ் அட் விச் மெயில்ஸ் ஆர் ரிசீவ்ட் அண்ட் டிஸ்பேச்டு அண்ட் ஆல்சோ த டீட்டெயில்ஸ் ஆஃப் த மெயில்ஸ் அண்ட் இன் வாட் கேசஸ் தே வில் பி என்க்ளோஸ்டு இன் டிரான்சிட் பேக்ஸ். மெயில்ஸ் எந்தெந்த ஸ்டேஷனில் எது வரணும், எது போகணும், எதை நம்ம டிஸ்பேச் பண்ணணும், அதை எந்த டிபியில் வச்சு யாருக்கு அனுப்பணும், இந்த டீட்டெயில் எல்லாமே டியூ மெயில் லிஸ்ட்டில் இருக்கும் அப்படிங்கிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னாக்கா செக்ஷன் அப்படிங்கிறது ட்ரெயினுங்க, மெயில் ஆஃபீஸ் அப்படிங்கிறது ஆர்எம்எஸ் ஆஃபீஸுங்க. ஒரு ட்ரெயின் போயிட்டு இருக்க, அந்த ட்ரெயினில் அந்த மெயில் ஆஃபீஸ்லேருந்து மெயிலை கொடுக்கணும் வாங்கணும் அப்படின்னு போகும்போது அந்த செக்ஷன் அந்த ட்ரெயின் என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, ட்ரெயினில் இருக்கவங்க ஃபஸ்ட்டு வாங்க வேண்டிய பேக்கை வாங்கிக்கிட்டு அதன் பிறகு தான் ட்ரெயினில் இருக்க அந்த செக்ஷனில் இருக்க பேக்கை காலி பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க. செக்ஷன் ஃபஸ்ட்டு ரிசீவ்ஸ் த பேக்ஸ் ஃப்ரம் மெயில் ஆஃபீஸ் தென் டிஸ்பேச்சஸ் த பேக்ஸ் டு மெயில் ஆஃபீஸ் அப்படிங்கிறாங்க. இதுதான் ஜெனரல் கண்டிஷன். பட் என்னன்னாக்கா, ஏதாவது ஒரு ஸ்டேஷனில் நிறைய பேக்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொன்னாக்கா, அதாவது ஆஸ் பர் டியூமெயில் லிஸ்ட்டே அந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னாக்கா, ஹெட் ஆஃப் த சர்க்கிள் அவங்கள ஆத்தரைஸ் பண்ணியிருப்பாங்க. ஃபஸ்ட்டு காலி பண்ணிவிட்டு, அதாவது ட்ரெயினில் இருக்க ஸ்பேஸ்க்காக வேண்டி ட்ரெயினில் இருக்க அந்த பேக்கெல்லாம் எடுத்து கொடுத்துட்டு அதை காலி பண்ணிவிட்டு அதன் பிறகு இவங்ககிட்டேருந்து வாங்கி அந்த இடத்த நிரப்பிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. At important stations where a large number of bags is exchanged, the head of the circle may authorize the mail agent or mail guard of a section to deliver his mails before receiving those for onward transmission in order to make room in the mail van அப்படிங்கிறாங்க. மெயில் வேனில் இடம் வேணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி முதல்ல காலி பண்ணிவிட்டு அதன் பிறகு
இதை வாங்கிக்கலாம் அப்படிங்கிறாங்க. அதில் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் மெயில்ஸில் மெயில் கேரியர், ஹெட் சார்ட்டிங் அசிஸ்டன்ட், மெயில் ஏஜென்ட் ஆர் மெயில் பியூன் நாட் பர்மிட்டட் டு என்டர் த வேன். மெயில் வேனுக்குள்ளே மற்ற அஃபீஷியல் என்டர் ஆகக்கூடாது அப்படிங்கிறாங்க. ஆனால் நிறைய எக்ஸ்சேஞ்ச் ஆகுது அப்படின்னு சொன்னாக்கா பிஎம்ஜி மே பர்மிட் அஃபிஷியல் டு ஹெல்பிங் லோடிங் அண்ட் அன்லோடிங். எந்த ஸ்டேஷன்லேயாவது நிறைய பேக் இறக்க வேண்டியிருக்கு, ஏற்ற வேண்டியிருக்கு அப்படின்னாக்கா அதில் வர்ற மெம்பர்ஸ் பத்தாது அப்படிங்கிறதுனால இவங்களை வந்து ஹெல்ப்புக்கு வச்சுக்கலாம் அப்படிங்கிறாங்க. பேக்ஸ் ஷுட் பி பாஸ்டு த்ரூ த டோர் ஆர் விண்டோ ஆஃப் த வேன். அந்த வேனோட விண்டோ இல்லை டோரால் தான் அந்த பேக்கை கொடுக்கணும், வாங்கணும் அப்படிங்கிறாங்க. எக்ஸ்சேஞ்ச் பிட்வீன் மெயில் ஆஃபீஸ் அண்ட் லோக்கல் பிஓ ஷுட் பி த்ரூ த டோர் ஆஃப் மெயில் ஆஃபீஸ். மெயில் கேரியர் நாட் பர்மிட்டட் டு என்டர். மெயில் ஆஃபீஸ் உள்ள மெயில் கேரியர் போகக்கூடாது அப்படிங்கிறாங்க. நம்ம ஆஃபீஸை சேர்ந்தவங்க ஆர்எம்எஸ் ஆஃபீஸ் உள்ள போகக்கூடாது அப்படிங்கிறாங்க. த ஹெட் சார்ட்டிங் அசிஸ்டன்ட் ஆர் மெயில் ஏஜென்ட் ஆஃப் மெயில் ஆஃபீஸ் மே என்டர் த மெயில் வேன் ஆஃப் செக்ஷன் ஃபார் ஓப்பனிங் ஆர் க்ளோசிங் கேஹெச்டிபி. கேஹெச்டிபியை க்ளோஸ் பண்ணுறதுக்கும் கேஹெச்டிபியை ஓப்பன் பண்ணி காலி பண்ணுறதுக்கும் மட்டும் ஹெச்எஸ்ஏ இல்லை மெயில் ஏஜென்ட் உள்ளே போகலாம் அப்படிங்கிறாங்க. அதுவுமே டியூமெயில் லிஸ்ட்டில் ப்ரெஸ்கிரைப் பண்ணியிருந்தால் மட்டும்தான். இஃப் இட் இஸ் நெசசரி அண்ட் ப்ரெஸ்கிரைப்டு போத் த டோர்வேஸ் ஆர் யூஸ்டு. ஒரு டோரு இல்லை விண்டோ தான் யூஸ் பண்ணணும்னு சொல்கிறாங்க. மெயிலோட எண்ணிக்கை அதிகமாக இருக்கும் பட்சத்தில் 2 டோரையும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறாங்க. எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் மெயில் முடிஞ்சுதுங்க. அதில் மெயில் லிஸ்ட் இல்லை அப்படின்னு சொன்னாக்கா இஃப் மெயில் லிஸ்ட் நாட் யூஸ்டு த ரெசிப்ட் ஷுட் பி டேக்கன் ஃபார் எ பேக் ரெசிப்ட் புக் பை post office, mail office or section. In other cases, receipt should be taken by the mail carrier in mail pion's book. mail pion bookல எழுதிட்டு வாங்கிக்கணும் அப்படின்றாங்க. இந்த செக்ஷனில் போகிறவங்க லூஸ் மெயில் லிஸ்ட்டை வச்சுருக்கணும், தனியாக அன்ஃபில்டு மெயில் லிஸ்ட் வச்சுருக்கணும், தேவைனாக்கா அந்த ட்ரிப்ளிகேட் காப்பிக்காக வேண்டி வச்சுருக்கணும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்கிறாங்க இந்த ரூலில். அடுத்தது கேஹெச்டிபிங்க. கேஹெச்டிபிங்கிறது ஒரு மெட்டலில் கம்பியால் செய்து ஒரு கூண்டு மாதிரியே இருக்கும். சாக்குக்கு பதிலாக அதை யூஸ் பண்ணுவாங்க. எப்போ யூஸ் பண்ணுவாங்கனாக்கா எந்த ஸ்டேஷனில் ட்ரெயின் கிளம்புதோ அதிலேருந்து எந்த இதில் எண்ட் ஆகுதோ அங்கே போகிறதுக்கு நிறைய பேக்ஸ் இருந்தால் மட்டும் யூஸ் பண்ணுவாங்க. When a lot of bags are available at distant places, KSTB facility is utilized. KSTB of a mail van is addressed to a mail office of terminal station by the mail office of originating station. கிளம்புற ஸ்டேஷன்லேருந்து கடைசியாக எங்கே போய் முடியுதோ அந்த முனையில் இருக்க ஸ்டேஷனுக்கு நிறைய பேக்ஸ் இருந்தால் இந்த ஃபெசிலிட்டியை யூஸ் பண்ணுவாங்க. The head sorting assistant should enter the van and after examining the seal and fastening to ascertain whether they have been tampered with or not, should open the KSTB and examine the seals, cards, labels and condition of the bags and check them with the mail list contained in it. நேராக கேஹெச்டிபிக்கு உள்ளே போவார். இறக்குற ஸ்டேஷனில் ஹெச்எஸ்ஏ உள்ளே போயிட்டு, ஹெச்எஸ்ஏ உள்ளே போகலான்னு இருக்குது, ரூலில் ப்ரெஸ்கிரைப் பண்ணியிருக்கு. அவங்க உள்ளே போயிட்டு அந்த கேஹெச்டிபியில் லாக்லாம் ஒழுங்காக இருக்கா, கேஹெச்டிபியோட கண்டிஷன் ஒழுங்காக இருக்கான்னு பார்ப்பாரு. அதன் பிறகு ஓப்பன் பண்ணி உள்ளே இருக்க பேக் எல்லாத்துலேயும் சீலு டேக் எல்லாம் ஒழுங்காக இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு அதோட சீல்லாம் ஒழுங்காக இருக்கான்னு பார்த்துட்டு அதில் இருக்க அந்த மெயில் லிஸ்ட்டு கூட கம்பேர் பண்ணி ஒவ்வொரு பேக்காக வெளியில் எடுத்துருவாங்க. த பேக்ஸ் ஷுட் தென் பி டேக்கன் டெலிவரி ஆஃப். The key of the KSTB is to be forwarded in a sealed cover. இந்த கொஸ்டின் ஆல்ரெடி வந்திருக்கு. கேஹெச்டிபியோட கீ அப்படிங்கிறத எப்படி ஃபார்வேர்ட் பண்ணுவாங்கன்னா ஒரு சீல்டு கவரில் ஃபார்வேர்ட் பண்ணுவாங்க. அவங்க எடுத்துகிட்டு வந்து அந்த சீல்டு கவரை ஹெச்எஸ்ஏ கிட்ட கொடுப்பாங்க. அதோட சீல் கண்டிஷனை பார்த்துட்டு தான் அந்த கீயை எடுத்து அவர் ஓப்பன் பண்ணுவார். KSTB ஃபெசிலிட்டி அவாய்ட்ஸ் unnecessary ஹேண்ட்லிங் ஆஃப் பேக்ஸ் பை இன்டர்மீடியட் செக்ஷன்ஸ். அதில் இருக்க அந்த யூஸ் பண்ணுறதுக்கான காரணமே என்னன்னாக்கா வழியில் எல்லா இடத்துலையும் அந்த பேக்கையும் எடுத்து பார்த்துட்டு இருந்து அந்த நேரத்தை வீணாக்காமல் இருக்கிறதுக்காக தான் கேஹெச்டிபி ஃபெசிலிட்டி அப்படிங்கிறத யூஸ் பண்ணுறாங்க. அடுத்த டாபிக் பாருங்கள். டிஸ்போசல் ஆஃப் மெயில்ஸ் அட்ரஸ்டு டு எ செக்ஷன் ஆர் மெயில் ஆஃபீஸ். த டிரான்சிட் பேக்ஸ் அட்ரஸ்டு டு எ செக்ஷன் ஆர் மெயில் ஆஃபீஸ் ஷுட் பி ஓப்பன்டு பை த மெயில் கார்டு ஆர் மெயில் ஏஜென்ட். டிரான்சிட் பேக் வந்ததுனாக்கா அதை இவங்க ஓப்பன் பண்ணணும், மெயில் கார்டு இல்லைனா மெயில் ஏஜென்ட்டு. அண்ட் த பேக்ஸ் எஸ்பெஷலி த அக்கௌண்ட் பேக்ஸ் அண்ட் branch office bags enclosed in them should be carefully examined and compared with the entries in the mail list which will be found inside the transit bag. transit bag உள்ள இருக்க அக்கௌண்ட் பேக், branch office பேக் ரெண்டையும் ரொம்ப கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணணும். அது ரெண்டுலேயுமே கேஷ் இருக்குங்க, ரொம்ப கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணணும். பார்சல் பேக்ஸ் should be entered in the mail abstract and then transferred under receipt to be taken in the parcel abstract to the parcel assistant. அதை வந்துட்டு அப்ஸ்ட்ராக்டில் என்ட்ரி பண்ணிவிட்டு பார்சல் அசிஸ்டண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடணும். Those to be delivered at the terminal station should be hung up together on the hooks at one end of the van. மெயில் வேனில் அந்த ட்ரெயினில் ஹூக்ஸ் எல்லாம் இருக்கும், கொக்கியெல்லாம் நிறைய இருக்கும். அந்த கொக்கியில் மாட்டுறதுக்காக வேண்டி தான் நம்மளோட பேக்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அந்த ட்ரையாங்கிள் ஷேப்பில் ஒரு பின் மாதிரி இருக்கும்.
கடைசி டெர்மினல் ஸ்டேஷனில் கொடுக்க வேண்டியது ஏதாவது இருக்குது, அங்கே கேஜ் டிவி இல்லை அப்படின்னு சொன்னாக்கா டெர்மினல் ஸ்டேஷனுக்கு போக வேண்டியது ஒரு ஓரமாக அந்த கொக்கியில் மாட்டி வச்சிடணும். ஏன்னா திரும்ப திரும்ப அதை எடுத்து ஹேண்டில் பண்ணிகிட்டு இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக. அடுத்தது, சாக்ஸ் அட்ரஸ்டு டு த ரெக்கார்ட் ஆஃபீஸ் டு விச் த செக்ஷன் இஸ் அட்டாச்டு ஷுட் பி பிளேஸ்டு இன் த பேக் ப்ரொவைடட் ஃபார் த பர்பஸ். காலி பை எல்லாமே இருந்தது அப்படின்னாக்கா அதை போட்டு வைக்கிறதுன்னு தனியாக ஒரு பை வச்சுருப்பாங்க, அதில் மடித்து வச்சுட்டு அதை ஓரமாக வச்சுட்டு இருக்கணும். The forwarded bags received by a sorting or transit mail office will remain in the custody of head sorting assistant. Forwarded bags ஏதாவது வந்ததுன்னா அது ஹெட் சார்ட்டிங் அசிஸ்டன்டோட கஸ்டடியில் இருக்கணும். until it is time to dispatch them, அதை dispatch பண்ணுற டைம் வர வரைக்கும். and so long as the bags are not disposed of, they must be kept locked up in the mailbox. ரொம்ப நேரம் அது டெலிவரி ஆகாது அப்படின்னு தெரிஞ்சதுனாக்கா, அதை டிஸ்பேச் பண்ணுறதுக்கு ரொம்ப நேரம் ஆகுனாக்கா அதை லாக் அண்ட் கீயில் வச்சுட்டு அந்த கீ வந்து அவரோட பர்சனல் கஸ்டடியில் இருக்கணும், ஆன் ஹிஸ் பர்சன் அப்படிங்கிறாங்க. அடுத்த டாபிக் பாருங்கள், க்ளோசிங் ஆஃப் டிரான்சிட் பேக். டிபி எப்படி க்ளோஸ் பண்ணுறோம் அப்படின்றது. டிரான்சிட் பேக் தான் டிபி அப்படின்னும். டிரான்சிட் பேக் அப்படின்னு சொல்லும்போதே உள்ளே இருக்கிறது எல்லாமே பேக்ஸ் தான் இருக்கும், உள்ள ஆர்டிக்கல் லூஸாக எதுவும் இருக்காது. when a transit bag is to be made up, the bags due and unusual to be dispatched in it should be checked with the entries in the mail list. அது உள்ள ஒரு மெயில் லிஸ்ட் போடுவோம், அந்த மெயில் லிஸ்ட்டில் என்னென்ன பேக் உள்ள அனுப்புகிறோங்கிறது இருக்கும். அந்த மெயில் லிஸ்ட் கூட செக் பண்ணி ஒவ்வொரு பேக்காக உள்ளே போடணும். அதில் அன்யூஷுவல் பேக்கும் இருக்கும், டியூ பேக்கும் இருக்கும். The condition of each bag, the card with which it is tied, the label and the seal must be carefully examined by the head sorting assistant or mail guard or mail agent. And bags with the mail list placed by him in the transit bag, which should then be labeled and closed and sealed in the manner prescribed. அதை எந்த மெத்தடில் க்ளோஸ் பண்ணணும் இருக்கும், அந்த மெத்தட் படி க்ளோஸ் பண்ணணும். Transit bag must always be closed and sealed in the presence and under the direct supervision of head sorting assistant, head mail guard or mail agent. இது வருங்க. இந்த 3 பேரில் யாராவது ஒருத்தரோட ப்ரெசன்ஸில் தான் அந்த டிபியை க்ளோஸ் பண்ணணும். அடுத்த டாபிக் பாருங்கள், டியூட்டிஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஆஃப் த மெயில் கார்டு ஆர் மெயில் ஏஜென்ட். மெயில் கார்டு மெயில் ஏஜென்ட்டோட டியூட்டிஸ் என்னென்ன? த டியூட்டிஸ் ஆஃப் த மெயில் கார்டு ஆர் மெயில் ஏஜென்ட் கம்ப்ரைஸ் த ஒர்க் கனெக்டட் வித் த ரெசிப்ட், கஸ்டடி, sorting and dispatch of articles posted in the van or office and of closed mails. அவங்கக்கிட்ட கிடைக்கிற ஆர்டிக்கல் இல்லை பேகை ரிசீவ் பண்ணுறது, அவங்களோட கஸ்டடியில் வச்சுருக்கிறது, அதை சார்ட்டிங் பண்ணுறது, எது எங்கே போகணுன்ட்டு, அண்ட் டிஸ்பேச் ஆஃப் ஆர்டிகல்ஸ். இதுதான் அவங்களோட வேலை. ஹிஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி பிகின்ஸ் எப்போ ஆரம்பிக்குதுனாக்கா, வென் ஆர்டிகல்ஸ் ஆர் கிளியர்டு ஃப்ரம் லெட்டர் பாக்ஸ் or when closed mails are made over to him by a section, office or carrier, and continues until the bags are delivered or dispatched to destination. ஒரு லெட்டர் பாக்ஸை கிளியர் பண்ணி லெட்டர் எடுத்துகிட்டு வரும்போதோ இல்லை ஏதாவது ஒரு மெயில் கேரியர் கொண்டு வந்து அவங்ககிட்ட பேக் கொடுக்கும்போதோ அவங்களோட ஒர்க் அப்படிங்கிறது ஆரம்பிக்குது. அப்போ ஆரம்பித்து எது வரைக்கும் கண்டினியூ ஆகுதுனாக்கா, அந்த ஆர்டிக்கலோ பேக்கோ டெலிவரி ஆகிற வரைக்கும், டிஸ்பேச் ஆகிற வரைக்கும் அந்த ஒர்க் அப்படிங்கிறது கண்டினியூ ஆகுது. The mail guard or mail agent has nothing to do with the articles contained in the closed mails made over to him for disposal. டிஸ்போஸ் பண்ணுறதுக்காக ஒரு பேக் அவர்கிட்ட கொடுக்குறாங்க, அது அட்ரஸ் வேறு எங்கேயாவது இருக்குன்னாக்கா அதில் இருக்க ஆர்டிக்கல் கூட அவருக்கு எந்த விதமான வேலையும் கிடையாது. பட் transit bags addressed to the section or office are opened and the bags contained in them are disposed of by him. அதுவே ஒரு டிபியோ இல்லை பேக்கோ அவர் எங்கே வேலை செய்கிறாரோ அந்த ஆஃபீஸோட பேருக்கு வருதுனாக்கா அதை அவர் ஓப்பன் பண்ணணும், அது எந்த மேனரில் டெலிவரி பண்ணணும் இல்லை டிஸ்பேச் பண்ணணுங்கிறதுல அவரோட வேலைங்கிறது இருக்குது. த மெயில் கார்டு ஆர் மெயில் ஏஜென்ட் இஸ் ரெஸ்பான்சிபிள் தட் த ஆர்டிக்கல் அண்ட் பேக்ஸ் டீல்ட் வித் பை ஹிம் ஆர் கேர்ஃபுல்லி எக்ஸாம்ட். அவர் டீல் பண்ணுற அந்த ஆர்டிக்கல் பேக்கெல்லாம் ஒழுங்காக அவர் டீல் பண்ணணும். ப்ராப்பர்லி ட்ரீட்டட் அண்ட் கரெக்ட்லி டிஸ்போஸ்ட் ஆஃப், அதை வந்து ஒழுங்காக ட்ரீட் பண்ணி ஒழுங்காக டிஸ்போஸ் பண்ணணும். தட் த கண்டென்ட்ஸ் ஆஃப் டிரான்சிட் பேக்ஸ் and in the case of a transit mail office authorized to perform registration work of the registered bags and registered bundles closed by him are correct, that the bags and bundles are securely fastened and properly labeled and sealed. ஒருவேளை அவர் வேலை செய்கிற அந்த மெயில் ஆஃபீஸில் ரெஜிஸ்ட்ரேஷன் ஒர்க்கும் பெர்ஃபார்ம் பண்ணுறாங்கன்னாக்கா, அவங்க புக் பண்ணுற அந்த ரெஜிஸ்டர்ட் ஆர்டிக்கலை பேக்காக கட்டுறதோ இல்லை அந்த ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு ரெஜிஸ்டர்ட் பண்டல் உருவாக்குறதோ கரெக்டாக உருவாக்குறாரா, ஒழுங்காக கட்டுறாராங்கிறது. அப்புறம் தட் டோன் ஆர் அதர்வைஸ் அன்சர்வீசபிள் பேக்ஸ் ஆர் நாட் யூஸ்டு, கிழிஞ்சு போன பேகு, சர்வீஸ் பண்ண முடியாத பேக்கெல்லாம் அவர் யூஸ் பண்ணக்கூடாது. தட் ஆல் irregularities and unusual occurrences connected with his work are promptly detected and brought to notice. அவர் பண்ணுற ஒர்க் அப்படிங்கிறது கரெக்டாக ஒர்க் பண்ணணும், அதில் எதுவும் ஒமிஷன் அப்படிங்கிறது இருக்கக்கூடாது.
and that his work papers are completed and correctly prepared. எல்லாத்தையும் முடிச்சுட்டு கடைசியாக அவரோட ஒர்க் பேப்பரையும் சரி பண்ணி ஒர்க் பேப்பரையும் முடித்து கொண்டு வந்து கொடுத்துடணும். அதை கரெக்டாக ப்ரிப்பேர் பண்ணணும். ஃபைனல் டியூட்டிஸ் பிஃபோர் குவைட்டிங் வேன் ஆர் ஆஃபீஸ். வேனை மூடும்போதோ இல்லை ஆஃபீஸை மூடும்போதோ ஃபைனல் டியூட்டிஸ் என்னென்ன இருக்குது. த மெயில் ஏஜென்ட் ஆர் மெயில் கார்டு ஷுட் எக்ஸாமின் த ஃபிட்டிங்ஸ் லேம்ப்ஸ் எக்ஸெட்ரா. மெயில் வேனில் இருக்க ஃபிட்டிங்ஸு லேம்ப்ஸ் எல்லாம் ஒழுங்காக இருக்கான்னு பார்க்கணும் ஆஃப் த வேன் டு சி தட் நத்திங் ஹேஸ் பின் டேமேஜ் ஆர் லாஸ்ட். எதுவும் தொலையில் டேமேஜ் ஆகலைங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். ஹீ ஷுட் ரீப்ளேஸ் த ஸ்டாம்ப்ஸ் சீல்ஸ் எக்ஸெட்ரா. ஸ்டாம்ப் அண்ட் சீலை மாற்றி வச்சிடணும் அடுத்த ஒர்க்குக்கு தேவையானபடி. புட் த எம்டி பேக்ஸ் ஃபார் ரிட்டர்ன் டு த ரெக்கார்ட் ஆஃபீஸ் இன் த பேக் ப்ரொவைடட் ஃபார் த பர்பஸ். காலி பேக் வைக்கிறதுக்குன்னு ஒரு பேக் வச்சுருப்பாங்க, அதில் இது எல்லாத்தையும் வச்சிடணும். லேபிள் அண்ட் சீல் த லெட்டர் பேக். லெட்டர் பேக்லாம் லேபிள் பண்ணி சீல் பண்ணிடணும். ஹீ ஷுட் தென் கிவ் அவுட் த மெயில்ஸ் டு பி டெலிவர்டு. டெலிவரி பண்ண வேண்டிய மெயிலை டெலிவரி பண்ணணும். இஃப் த ட்ரிப் இஸ் எண்டட் அட் எ சேஞ்சிங் ஸ்டேஷன். ட்ரிப் எண்ட் ஆகிறது சேஞ்சிங் ஸ்டேஷனாக இருந்ததுனாக்கா அடுத்த இதுக்கு டெலிவரி பண்ணிடணும். மேக் ஓவர் த மெயில்ஸ் ஃபார் த ரிலீவிங் செட். ரிலீவிங் செட் யாரோ அவங்களுக்கு கொடுத்துடணும். அது கொடுக்கும்போது செக்ஷனல் மெயில் லிஸ்ட்டோடு சேர்த்து கொடுக்கணும். த மெயில் ஏஜென்ட் ஷுட் எக்ஸாமின் த அண்ட் செக் த ஆர்டிகல்ஸ் டீடைல்டு இன் த லிஸ்ட் ஆஃப் ஆர்டிகல்ஸ் அண்ட் சி தட் த ஆர்டிகல்ஸ் ஆஃப் ஸ்டேஷ்னரி ஸ்டாம்ப்ஸ் சீல்ஸ் புக்ஸ் எக்ஸெட்ரா. அதில் எழுதியிருக்கிறது எல்லாமே இருக்காங்கிறத செக் பண்ணி தான் கொடுக்கணும், செக் பண்ணி தான் வாங்கணும். ஆர் கேர்ஃபுல்லி புட் அவே. that the bag containing empty bags for return to record office is labeled and sealed. empty bags போடுறது தனியாக அதை லேபிள் பண்ணி சீல் பண்ணி இத்தனை பேக் உள்ளே இருக்குது அப்படிங்கிற மாதிரி. that the mailbox is properly secured and that the office room is swept and everything arranged in a tidy and orderly manner. ஆஃபீஸ் ரூம் இல்லை மெயில் வேணா இருக்குதுன்னா அதை நல்லா பெருக்கி கூட்டிடணும். மெயில் எல்லாத்தையும் வச்சோம்னா அதை லாக் பண்ணிடணும் மெயில் பாக்ஸில். he should then lock the office room. ஆஃபீஸ் ரூம் அதன் பிறகு லாக் பண்ணிவிட்டு அவரே தான் மறுநாளும்னாக்கா கீ அவரே வச்சுக்கணும். இல்லை யாராவது ரிலீவர் இருந்தாங்கனாக்கா ரிலீவருக்கு அந்த சாவியும் மெயில் லிஸ்ட்டோட அந்த மெயில் பாக்ஸையும் கொடுத்துடணும். மெயில் ஏஜென்ட். பட் இஃப் தேர் இஸ் சக்சீடிங் செட் ஹி வில் மேக் ஓவர் த டெபாசிட் மெயில்ஸ் அண்டர் என்ட்ரி. டெபாசிட் மெயில் எதாவது இருந்ததுனாக்கா அது வந்து என்ட்ரி பண்ணி அந்த என்ட்ரியை அவர்கிட்ட கொடுத்துடணும் மெயில்ஸோடு சேர்ந்து. அடுத்தது ஏ ஆர்டர், பி ஆர்டர், டிபி ஆர்டர்ஸ் மூணுத்தையுமே பார்த்தலாம். இதில் பி ஆர்டர் டிபி ஆர்டருக்கு மட்டும்தான் இருக்குது. ஏ ஆர்டர் அப்படின்றது ப்ரெஸ்கிரைப்ஸ் சேஞ்சஸ் இன் த சார்ட்டிங் லிஸ்ட். சார்ட்டிங் லிஸ்ட்டில் சேஞ்சஸ் இருந்ததுன்னா அது ஏ ஆர்டருங்க. சார்ட்டிங் லிஸ்ட்டில் சேஞ்ச் இல்லை, வெறும் இன்ஸ்ட்ரக்ஷன் மட்டும்தான்னாக்கா அது பி ஆர்டருங்க. டூர் ப்ரோக்ராம் ரிலேட்டடாக கேம்ப் ஆர்டிகல் கேம்ப் பேக் ரிலேட்டடாக இருந்ததுன்னா அது டிபி ஆர்டர். அவ்வளோதாங்க. ஏ ஆர்டர் ப்ரெஸ்கிரைப்ஸ் சேஞ்சஸ் இன் த சார்ட்டிங் லிஸ்ட். பி ஆர்டர்ஸ் ஃபார் கைடன்ஸ் ஆன் ஆல் சப்ஜெக்ட் எக்ஸப்ட் சேஞ்சஸ் இன் த சார்ட்டிங் லிஸ்ட். டிபி ஆர்டர்ஸ் இன் கனெக்ஷன் வித் த டிஸ்போசல் ஆஃப் கேம்ப் ஆர்டிகல் அண்ட் கேம்ப் பேக்ஸ் ஃபார் ஹை அஃபிஷியல்ஸ் ஆன் டூர். இந்த மூணு ஆர்டரையுமே பார்த்தீங்கன்னாக்கா கொடுக்கறது யாருன்னு பார்த்தீங்கன்னா சூப்பரிண்டென்டன்ட் ஆர்எம்எஸ் எது கேட்டாலுமே. பி ஆர்டர்ஸ் அண்ட் டிபி ஆர்டர்ஸ். ஆன் ரெசிப்ட் ஆஃப் எ பி ஆர்டர் ஃப்ரம் த சூப்பரிண்டென்டன்ட் த ரெக்கார்ட் ஆஃபீஸர் ஷுட் காப்பி இட் வித் த ஹெல்ப் ஆஃப் த சார்ட்டிங் அசிஸ்டன்ட்ஸ் இன் டு த கைடன்ஸ் புக் ஆஃப் ஈச் செட். ஒவ்வொரு செட்டோட ஒரு சார்ட்டிங் அசிஸ்டண்ட்டை கூப்பிட்டு எல்லா கைடன்ஸ் புக்லையும் அதை எழுதிட சொல்லிடணும். பி ஆர்டராக இருந்ததுனாக்கா வெறும் இன்ஸ்ட்ரக்ஷன் தான் பி ஆர்டருங்கிறது. த டிபி ஆர்டர்ஸ் ஆர் த டூர் ஆர்டர்ஸ் ரிசீவ்டு ஃப்ரம் த சூப்பரிண்டென்டன்ட் ஷுட் பி ஃபைல்டு செப்பரேட்லி. அதில் எழுதுகிற வேலை கிடையாது, அதை அப்படியே எடுத்து காட் ஃபைலில் வச்சிடணும். த ரெக்கார்ட் ஆஃபீஸர் ஷுட் எக்ஸ்பிளைன் த மீனிங் ஆஃப் த ஆர்டர் டு ஆல் ஹூ ஷுட் இனிஷியல் த ஆர்டர் இன் எவிடன்ஸ் ஆஃப் ஹேவிங் அண்டர்ஸ்டுட் இட். டூர் ப்ரோக்ராம் இருந்ததுனாக்கா அது எல்லாருக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணிடணும், அவங்களுக்கு புரிஞ்சிடுச்சுங்கிற மாதிரி அவங்க ஒரு இனிஷியல் பண்ணிடணும் அந்த ஆர்டரில். த ரெக்கார்ட் ஆஃபீஸர் மஸ்ட் சி தட் ஆல் த பி ஆர்டர்ஸ் தட் கன்சர்ன்ட் a set are copied into the guidance book of the set and he will be responsible for any omission or error in this respect. BR இவர் சொல்லி அந்த சார்ட்டிங் அசிஸ்டன்ட் மூலமாக எழுதும்போது எல்லா கைடன்ஸ் புக்லேயும் கரெக்டாக எழுதியிருக்காங்களாங்கிறத ரெக்கார்ட் ஆஃபீஸர் என்ஷூர் பண்ணிக்கணும். அதை ஒழுங்காக எழுதாமல் போயிட்டு அதனால் ஏதாவது லெட்டர் மிஸ்டெலிவரி ஆகுது அப்படின்னு சொன்னாக்கா அதுக்கு ரெக்கார்ட் ஆஃபீஸர் தான் பொறுப்பு. அதனால் when B orders and TB orders become obsolete or cancelled or amended, the remark cancelled should be written under the record officer signature. In the case of B orders across the copies of the B orders in the guidance book. guidance bookல அது காலாவதி ஆன பிறகு அந்த B ordersக்கு நேராக கிராஸில் கேன்சல்டுன்னு எழுதி கையெழுத்து போட்டுடணும். B orders வந்து கைடன்ஸ் புக்கில் எழுத வேணாங்கிற ஒரு எக்ஸெப்ஷன் இருக்குது. அது என்ன கேட்டிங்கனாக்கா எக்ஸெப்ஷன். B orders should not be copied in the guidance book of the mail offices located in the same building as the sub-record offices and having the same hours as those of the sub-record office. ரெக்கார்ட் ஆஃபீஸும் மெயில் ஆஃபீஸும் ஒரே பில்டிங்கில் இருக்குது, ரெண்டு பேருக்கும் ஒரே டைம் தான் அப்படின்னு சொன்னாக்கா அவங்களோட கைடன்ஸ் புக்கில் மட்டும் இதை எழுத வேண்டிய அவசியம் இல்லை. அவங்க டைரெக்டாக ரெக்கார்ட் ஆஃபீஸரே கூப்பிட்டு சொல்லிவிடுவார்,
அதனால் அவங்க தனியாக காப்பி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிறாங்க. இந்த டாபிக்ஸ் மட்டும்தான் இருக்குது போஸ்ட்மேனுக்கு. இதெல்லாம் பார்த்துக்கோங்க. போஸ்ட்மேன், பிஏ 2 பேருமே பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம்.